Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல பெங்களூர் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற க்ரோ கம்பெனி ஐபிஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2017ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல மல்டிபிள் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், இடிஎஃப்ஸ், ஐபிஓஸ், டிஜிட்டல் கோல்ட்ஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனியோட brokerage அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க டைரக்டா யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்த கம்பெனி ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் இந்தியாலேயே நம்பர் 1 ஸ்டாக் புரோக்கர் அப்படிங்கிற பிராண்ட் நேமை வச்சிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த கம்பெனில 10 மில்லியன் பிளஸ் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற வேல்யூ ஆடட் சர்வீசஸ் பாத்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, அல்காரிதமிக் ட்ரேடிங், நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் அண்ட் கிரெடிட் சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 1415 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் வெர்டிகல்ஸை 4 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஸ்டாக்ஸ் அண்ட் இன்ட்ராடே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எஸ்ஐபிஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கமோடிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட பிளாட்ஃபார்முக்கு போனீங்கனாலே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க கிடைக்கும். அண்ட் இவங்களோட அப்ளிகேஷனும் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட க்ரோ அக்கௌண்ட்ல இன்னும் டிமேட் அக்கௌண்ட் இல்ல. நான் ஜெருதா அண்ட் ஏஞ்சல் ஒன்ல மட்டும் தான் டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றேன். இன்கேஸ் நீங்க க்ரோல டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா க்ரோ அக்கௌண்டோட சர்வீசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு புரோக்கிங் சர்வீசஸ்ல இருந்து 84.5% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு அண்ட் அதர்ஸ்ல இருந்து 15.50% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் brokerage சர்வீசஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டா டவுன் ஆகியிருந்தாலும் 25ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல 1824.37 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஃபினான்ஷியல் இயர் 25ல 3251.92 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கிறது ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 95 rupees per share சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 100 rupees per share சொல்லிருக்காங்க. இது டிமாண்டபிள் பீன்போர்ட் ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்ட நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் earnings per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.34 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 29.94 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை brokerage இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ 40.77ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 8024 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா brokerage கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ARPU ரேஷியோ நம்ம பார்க்கணும். அதாவது ARPU அப்படின்னா ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர். இப்போ இந்த கம்பெனியோட ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் ஃபினான்ஷியல் இயர் 25ல 3339.28 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ARPU இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு.
அண்ட் இவங்களோட ஆக்டிவ் யூசர்ஸ் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் என்எஸ்சியோட ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா growth வந்து 35.46% ஃபினான்ஷியல் இயர் 25ல சொல்லியிருக்காங்க. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் ரொம்பவே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. சோ ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்தது இல்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். brokerage இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட், 360 OneWAM லிமிடெட், நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரூடென்ட் கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் லிமிடெட். இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து லீடிங் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இந்த க்ரோ கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். brokerage இண்டஸ்ட்ரி வந்து இந்தியால ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இந்தியால இன்னும் நிறைய பேருக்கிட்ட டிமேட் அக்கௌண்டே இல்ல. இந்த ரீசன்னால இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இந்தியால இன்னுமே டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களோட அட்ரிஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் இயர் 25ஓட அட்ரிஷன் ரேட் வந்து 50.08% சொல்லியிருக்காங்க. அதாவது அட்ரிஷன் ரேட் அப்படின்னா ஒரு இயர்ல ஒரு கம்பெனில எவ்வளவு எம்ப்ளாயிஸ் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு மீனிங். ஜெனரலா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனிஸ்ல அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ளதான் இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபர் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ண போறதாகவும் அண்ட் இந்த கம்பெனியோட மெட்டீரியல் சப்சிடரி கம்பெனியான க்ரோ இன்வெஸ்ட் டெக் பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ நவம்பர் 4 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 7 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 150 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 6632.30 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல 1060 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். நவம்பர் 10 நமக்கு அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து நவம்பர் 12. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 28% சொல்லியிருக்காங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கன்சிடரபிள் லிமிட்டை விட ரொம்பவே கம்மியா இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா நான் பாக்குறேன். ஃபைனலா க்ரோ ஐபிஓட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங், பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹16 பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 16% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லாங் டேர்முக்காக தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்கேஸ் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மா இல்ல லாங் டேர்மா அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.